நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 20000 ரூபாய் ப்ராஃபிட்னும் 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருப்பீங்களா? நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. எஸ், ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு செலிபிரிட்டி பண்ண ஸ்கேம் தான் இப்போ நேஷனல் லெவல்ல பரவலா பேசிட்டு வராங்க. அது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ப்ரொமோஷன் ஒன்று போடுறாங்க. அது எந்த மாதிரி ப்ரொமோஷன்னா, இது ஒரு விதமான ட்ரேடிங் வெப்சைட்டுங்க. ட்ரேடிங்னா உங்க எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. தெரியலன்னா சிம்பிளா 2 பாயிண்ட்ல சொல்றேன் கேளுங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ங்க. அதுல நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும், 2 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு உருட்டுவாங்க. அதுதான் அந்த ட்ரேடிங் வெப்சைட். இது பத்தி டீடைலா வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அந்த மாதிரி ஒரு உருட்டு ட்ரேடிங் வெப்சைட்டை தான் நம்ம அமலா சாஜி விளம்பரப்படுத்தினாங்க. இதை பார்த்த உடனே கேட்ட உடனே அவங்களுடைய ஃபாலோவர் ஒருத்தங்க லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி கொடுத்த ப்ரொமோஷனை நம்பி களத்துல இறங்கிட்டாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஃபேக்கான வெப்சைட்னு. ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் ஆர் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் எப்படி ஃபேக் ஆர் ட்ரூன்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் அட்ரஸ், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், ஹியூமன் ப்ரூஃப் அண்ட் அந்த ஆஃபீஸோடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்த்து சர்ச் பண்ணி இந்த கம்பெனி உண்மைதானா, ட்ரஸ்டட் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயர் எப்படி ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எக்ஸாம்பிள், நம்ம கேரளா லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி ப்ரொமோட் பண்ண ஃபேக் ட்ரேடிங் வெப்சைட்டே எடுத்துப்போம். எக்ஸாம்பிள், அமலா சாஜி ட்ரேடிங்னு ஒரு ட்ரேடிங் கம்பெனி இருக்குதுன்னா நீங்க அந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமலா ட்ரேடிங் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. தென் அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி இது அமலா ட்ரேடிங் கம்பெனியா, இந்த ஆஃபீஸ் இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கான்னு வீடியோ கால்ல பேசுங்க. அப்படி வீடியோ கால்ல வரலன்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் கால்லையாவது பேசுங்க. பட் வாய்ஸ் கால் சேஃப்டி கிடையாது. பேசினதுக்கு அப்புறம் அட்ரஸ், லொட்டு லொசுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நேரில் ஒரு வாட்டி அந்த ஆஃபீஸை விசிட் பண்ண போங்க. அப்படி நீங்க சர்ச் பண்ண ஆஃபீஸ் சேம் அட்ரஸ்ல தான் இருக்கு, நீங்க பேசின நபர் அந்த அட்ரஸ்ல தான் இருக்காருன்னா அவரை மீட் பண்ணி அந்த கம்பெனி ரிலேட்டடான மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமலா சாஜி ட்ரேடிங் கம்பெனி மேல ஹோப் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சர்ச் பண்ண அட்ரஸ்ல அந்த கம்பெனி இல்ல, நீங்க போன்ல பேசின ஆளு அந்த அட்ரஸ்லயே இல்லன்னா அது ஒரு 100% ஃபேக் கம்பெனி. அதாவது சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி ப்ரோமோட் பண்ண ட்ரேடிங் வெப்சைட் மாதிரி. சோ இப்போ அமலா சாஜியை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த நபருடைய பணம் 25000 ரூபாய் லாவிட்டு போயிட்டாங்க அந்த ஃபேக் ட்ரேடிங் கம்பெனி. சோ இதை வச்சு பார்க்கும்போது யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யார சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில 4 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற ஒரு கேரளா லேடி சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி தங்களோட ஃபாலோவர்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணது மகா பாவம். சோ இந்த இஷ்யூ ரிலேட்டடா அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காரு. ஆனா இந்த ஸ்கேமை ஒரு கேஸாவே போலீஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்கேமை ஒரு கேஸா எடுத்துக்கிட்டாலும் ஒரு சைபர் கிரைம் கேஸா தான் எடுத்துப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திருடனோட போட்டோ, போன் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. இவருடைய ப்ரூஃப் ஒண்ணுதான், அன்நோன் பர்சன். இதை வச்சு அந்த திருடனை கண்டுபிடிப்பாங்களான்னா சத்தியமா முடியாது. இந்த திருடனை பிடிக்கணும்னா ஒன்னு அவனோட ஐடி ப்ரூஃப் ஆர் எனிதிங் ஃபைண்ட் பண்ண ஒரு க்ளூ வேணும். செகண்ட் ஒன், இந்த மாதிரி எதுவுமே இல்ல, அவன் ஒரு அன்நோன் பர்சன்னா நீங்க அந்த திருடனை கம்யூனிகேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ல அவனை ப்ரோமோட் பண்ண இந்த மாதிரி ஸ்கேம் ப்ரோமோட்டர்ஸ் அமலா சாஜியை வச்சு தான் பிடிக்கணும். இப்ப மாட்டினது யாரு? கேரளா லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி தான். ப்ரோ ஏன் ப்ரோ அவங்கள கலாய்க்கிற மாதிரி அந்த பொண்ணை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் கலாய்க்கலங்க, நான் உண்மையதான் சொன்னேன். அழகு இருக்கு, திறமை இருக்கு, அதுக்கு மேல 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஹியூஜ் ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற இந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்டை ப்ரோமோட் பண்ணது தப்பா தப்பில்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ கேரளால இந்த பொண்ணு ஸ்கேம் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுல யாருமே ஸ்கேம் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இன்ஃப்ளூயன்சர் நம்ம மக்களை ஸ்கேம் பண்ணி இருக்காங்க. இதுல வெளிவந்த நபர்கள் யாருன்னா தமிழ் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன், இன்ஸ்டாகிராம்ல பாட்டு பாடும் சிங்கர் ஷாம். கரண்ட்லி இவங்க தான் இந்த ஸ்கேம் வெப்சைட்டை ப்ரோமோட் பண்ணி இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, கேரளாவை சேர்ந்த இன்னொரு முக்கியமான ஸ்கேமர் தான் நம்ம சிஸ்டர் அமிர்தா சாஜி. சோ கரண்ட்லி தங்களோட ஃபாலோவர்ஸை ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கிற இன்ஃப்ளூயன்சர் இவங்க தான். ஃபியூச்சர்ல இன்னும் யாரை ஏமாத்த போறாங்கன்னு தெரியல. ஃபைனலி என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? அமலா சாஜியை ஜெயில போடுவாங்களா இல்லையான்னு தானே கேக்குறீங்க? அப்படிதான் இல்ல, இது ஒரு சீட்டிங் கேஸ். நம்ம ஊர்ல சீட்டிங் கேஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே நீங்க ட்ரை பண்ணி கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க ஸ்கேம்ல ஏமாந்த பணத்தை விட கோர்ட்டுக்கு அதிகமா பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். அப்படி செலவு பண்ணாலுமே அந்த கேஸ் சக்சஸ் ஆகுமானா தெரியாது. உங்களுக்கு உங்க ஏஜ் ஏறுமே தவிர கேஸ் முடியாது. சோ ஃபைனலி அமலா சாஜிக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அமலா சாஜியை உங்க சார்பில் நம்ம லைட்டா பேசு சேனல் மூலமா கண்டிக்க போறேங்க.
இந்தாமா அம்மலா சாஜி, நீ உன் மாநிலமான கேரளாவுக்கும் உன் ஃபாலோவர்ஸ் அதிக அளவில் இருக்கிற சவுத் இந்தியாவுக்கும் பெரும் துரோகம் செய்து விட்டாய். இது கேரளா மாநிலத்தில் ஸ்கேம் செய்ததால் நீ தப்பித்தாய். அதுவே தமிழ்நாட்டில் இது மாதிரியான மக்களை ஏமாற்றி பிழைத்தாய் எனில் உன்னை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து இருப்பார்கள். அச்சச்சோ, அவசரத்தில் உண்மையை சொல்லிட்டேன். இதற்கு பிறகும் நீ மக்களை ஏமாற்றி தான் சோறு சாப்பிடுவேன் என்று சொன்னால் நீதான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம்.